அந்த ஆசிரியர் மாணவர்கள்ட்ட நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது மனித இனம் எப்படி தோன்றியது அப்படின்னு உங்க வீட்டுல கேட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பையன் போய் அவங்க அம்மாட்ட கேட்கிறான். அம்மா சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் முதல்ல வந்தாங்கடா, அவங்க வழியா தான் மனித இனமே தோன்ற ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போய் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா மனித இனம் எப்படி தோன்றியது? உன் அப்பா சொல்றாங்க, குரங்குல இருந்துதாண்டா மனிதன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சுதான் மனுஷனா மாறினா அப்படின்னு. மறுநாள் ஸ்கூலுக்கு போறான். அப்ப ஆசிரியர் அந்த மாணவனை எழுப்பி விட்டு, எப்பா மனித இனம் எப்படி தோன்றியதுன்னு உங்க வீட்டுல கேட்டு வந்தியா அப்படின்னு. ஆமா மேம் கேட்டு வந்தேன். சரி சொல்லு பாப்போம். எங்க அம்மா ஆதாம் ஏவாள் பரம்பரையில இருந்து வந்தவங்க, ஆனா எங்க அப்பா குரங்கு பரம்பரையில இருந்து வந்தவங்க மேம் அப்படின்னு சொல்றான். அவரு ஒரு தமிழ் ஆசிரியர், மாணவர்கள் எல்லாம் கண்டிப்பா தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லக்கூடியவர். அன்னைக்கு புது வகுப்புக்கு போகும்போது மாணவர்கள்ட்ட, எப்பா உங்க பேரெல்லாம் வரிசையா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு மாணவன் எழுப்பி நின்றுட்டு, என் பேர் மாட்டுக்கு சுகம் இல்லை சார். என்னடா மாட்டுக்கு சுகம் இல்லை, இப்படி எல்லாமா பேர் வைப்பாங்க? சரி உன்னை உங்க வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மாணவன், பக்கத்துல இருக்கும்போது மெதுவா கூப்பிடுவாங்க சார், அதுவே தூரமா நின்னா கத்தி கூப்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்றான். சரிப்பா போதும், உன் நோட்டை கொடு, நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நோட்டை வாங்கி பாக்குறாரு. கௌஷிக்னு இருக்கு. ஏண்டா கௌஷிக்னு பேர மாட்டுக்கு சுகம் இல்லைன்னு சொல்ற? சார் கவுனா என்னது மாடு, சிக்குனா சுகம் இல்லை, அதனால தான் மாட்டுக்கு சுகம் இல்லை அப்படின்னு தமிழ்ல சொன்னேன் சார். சரி அப்போ உங்க அப்பா பேரை ஆங்கிலத்துல சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. உடனே சொல்றான், கிங்கோ மில்க் சார். என்னது கிங்கோ மில்கா? தமிழ்ல சொல்லு. ராஜகோபால் சார். எப்பா போதும்டா, நீங்க பேரெல்லாம் தமிழ்ல சொன்னது, உட்காருங்க அப்படி சொல்லிட்டு வகுப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா டீச்சர்கிட்ட போய் சொல்றாங்க, என் பையனை கோவிலுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான், என்ன கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே ஆசிரியர் அந்த மாணவனை கூப்பிட்டு, ஏன்டா நீ கோயிலுக்கெல்லாம் போறதில்ல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மாணவன் சொல்றான், மிஸ் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, போகும்போது அவங்க உங்களை பார்க்காம எங்கேயாவது போய் மறைஞ்சிருந்தாங்கன்னா திரும்பி அந்த வீட்டுக்கு உங்களுக்கு போக தோணுமா? தோணாதுப்பா, கண்டிப்பா அது எனக்கு அவமானமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் மிஸ், நானும் கோவிலுக்கு போய் கடவுளே கடவுளே விழிச்சு பார்க்கிறேன், கடவுள் என்ன வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு, அதனாலதான் மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, கோவிலுக்கு நீ வரவே மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் மிஸ். அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வழியில 2 பேர் சண்டை போடுறாங்க. நாய் பேய் தண்டோ முண்டோ நீ எல்லாம் விஷண்டா அப்படி மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அவன் எல்லா வார்த்தையுமே அப்படியே மனப்பாடம் பண்ணி வைக்கிறான். இப்ப வீட்டுல போய் அப்பாட்ட, அப்பா நாயிடா என்னப்பா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா இந்த வீட்டுக்காக நாய் மாதிரி உழைக்கிறேன் இல்ல, நான் தான் நாய். சரிப்பா பேய்னா யாரு? அதான் உன் அம்மா இருக்கால, அவதான் பேய். சரிப்பா தண்டோனா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்கல்ல, அவங்கதான் தண்டம். முண்டோனா? அப்ப சுத்தி சுத்தி பார்த்துட்டு, இங்க பாரு சேர் இருக்கு, இதுதாண்டா முண்டோம். சரிப்பா விஷம்னா என்னது? உங்க அம்மா டீன்னு ஒண்ணு போடுவா பாரு, அந்த டீ தான்ப்பா விஷம். அப்போ ஒரு நாள் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க. உடனே இந்த பையன், வாங்க தண்டங்களா வந்து முண்டத்துல உட்காருங்க, நாய் வெளியில போயிருக்கு, பேய் குளிச்சிட்டு இருக்கு, உட்காருங்க உங்களுக்கு விஷம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்க பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் கணவர்கிட்ட வந்து சண்டை போட்டு போறாங்க. உன்னை மனைவி போய் கேக்குறாங்க, ஏன் அவர் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறாரு? உன்னை கணவர் சொல்றாரு, எம்மா நேற்று நான் அவன்கிட்ட அயன் பாக்ஸ் கேட்டேன், அவன் வந்து இங்க அயன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல தொடப்பம் கேட்டான், இங்க தொடச்சிட்டு போ அப்படின்னு சொன்னேன், உடனே கோவப்பட்டு திட்டிட்டு போறாமா. அதானே பார்த்தேன், நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி, உங்களை ஏமாற்ற முடியுமா? இங்க மட்டும் இல்லைங்க, சொர்க்கத்து போனாலும் நான் உங்க கூட சேர்ந்தே தான் இருக்கணும் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. உன்னை கணவர் சொல்றாரு, எம்மா சொர்க்கத்துல கப்பிள்ஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, சிங்கிளா தான் போகணும், நான் தான் சொர்க்கத்துக்கு போவேன். உன்னை மனைவி கேக்குறாங்க, சொர்க்கத்துல அப்படி யார் இருப்பாங்க? சொர்க்கத்துல ரம்பை ஊர்வசி அப்படின்னு அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. நான் போனதும் மாமா மாமா அப்படின்னு என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவாங்க. சரிங்க, அப்ப நான் எங்க போவேன்? நீ கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவ, அங்க நிறைய குரங்கு இருக்கும், அந்த குரங்குகளை கூட நீ சேர்ந்து விளையாடிக்கும் அப்படின்னு. உன்னை மனைவி சொல்றாங்க, இது என்ன கடவுளுக்கு ஓர வஞ்சனை, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா அப்படின்னு கேக்குறாங்க.